கூன் குருடு செவிடு நீக்கி பிறத்தல் அரிது. மனிதர்களாய் பிறப்பதே அரிது. அதிலும் நல்ல மனிதர்களாக வளர்த்திருப்பது அரிது. இன்றைய நாளில் நாம் ஒரு நல்ல மனிதரை சந்தித்தோம். நல்ல மனிதர்களால் இன்று வளர்த்தெடுக்கப்பட்டுள்ளோம். அவர்தான் நமது சிறப்பு விருந்தினர் பாலு சார் அவர்கள். அதே போல ஒரு நல்ல மனிதரை உருவெடுக்க நாணியிடம் செல்ல வேண்டும். நாணிகள் இன்று இல்லை. அந்த நிலையிலே இன்று JCI என்ற அமைப்பின் மூலமாக இந்த உலகத்திற்கு நல்ல மானிட பிறப்பை, அதாவது நல்ல மனிதர்களில் 3 வகை உண்டு. தீயவர்கள், நார்மலா மனிதர்கள் சொல்லலாம், நல்ல மனிதர்கள். அவ்வகையிலே இன்றைய நிகழ்வில் நல்ல மனிதரை கண்டோம். நல்ல மனிதர்களால் அனைவரும் உருவெடுத்துள்ளோம். அந்த நல்ல மனிதர்களை உருவெடுக்க போராடி கொண்டிருக்கும், வளர்த்தெடுக்க பாடுபட்டு கொண்டிருக்கும் நமது தர்மபுரி JCI அனைத்து நண்பர்களுக்கும், அதே போல நமது இந்த நிகழ்வுக்கு சிறப்பு அழைப்பு மாணவர்களாக கிருஷ்ணா பாலிடெக்னிக் கல்லூரியிலிருந்து மாணவர்கள் வந்திருந்தார்கள். மிக சிறப்பாக ஒவ்வொருவரும் தங்களுடைய பங்களிப்பை, அதாவது 6 மணி வரை இன்றைய நாளில் அந்தி பொழுதின் 6 மணி வரைக்கும் இருந்து இந்த நிகழ்வை சிறப்பித்த அவர்களுக்கும் என் இனிய மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு, அந்த நல்ல மனிதர்களை உருவாக்கக்கூடிய அமைப்பில் நானும் ஒருவன். ஆம், என்னுடைய பெயர் M. சக்திவேல். முதுகலை விலங்கியல் ஆசிரியராக மாதிரிப்பள்ளி தருமபுரியிலே பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். இந்த தலைப்பிலே பார்த்தோமானால் பௌர்ணமி நிலவு. ஒரு நாளில் நமக்கு 2 வகையான 3 வகையான நிலவுகளை நாம் பார்க்கலாம். 3 வகையான நிகழ்வுகளை பார்க்கலாம். ஒன்று இரவு, இன்னொன்று நண்பகல் சூரியன், 3 பௌர்ணமி நிலவு. அப்ப மனிதர்களை நாம் தரம் பிரிக்கலாம். மனிதர்கள், நல்ல மனிதர்கள், தீய மனிதர்கள். அப்ப இந்த உலகத்துக்கு நல்ல மனிதர்கள் தேவை, தீய மனிதர்கள் தேவையில்லை. வெறும் மனிதர்களாக மட்டும் இருந்தால் போதாது, நல்ல மனிதர்கள் தேவை. பௌர்ணமி நிலவை போன்று இதமான ஒரு நிலவாக அனைத்து மக்களுக்கும் ஒரு சுகம் தரக்கூடிய நிகழ்வாக அமைந்து அனைவருக்கும் இனிய உறக்கத்தினை அளித்து வாழ்க்கையில் அனைத்து நண்பர்களுக்கும் மனிதர்களுக்கும் பயன் தரக்கூடிய வகையான நல்ல மனிதர்களை நாம் உருவாக்க பாடுபடுவோம். நன்றி, வணக்கம்.